திருவள்ளூரில் அரசுக்கு சொந்தமான நிலம் தனிநபருக்கு பட்டா செய்து கொடுக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மோகன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட குருபுரம் எல்லை பகுதியில் பார்த்தோம்னால் அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் பட்டா போட்டுக்கொண்டு அதாவது தொழிற்சாலை கட்ட முனைப்பு காட்டுவதாக கூறி அந்த கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தோம்னா இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது என்பதை அந்த கிராம மக்களிடம் கேட்டு பெறுவோம். சார், என்ன சார் நடக்குது? வணக்கம். இந்த இடம் அரசு சொந்தமான இடம். போலி ஆட்களுக்கு முன்பு போலி நபர்கள் பட்டா வாங்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல தொழிற்சங்கம் தொழில் ஃபேக்டரி கட்டுறதுக்கோசம் முயற்சிக்கிறாங்க. அதனால கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பட்டாவை போலியாக வாங்கப்பட்ட பட்டா ரத்து பண்ணி பொதுமக்கள் பயன்படுறதுக்கு இந்த இடத்த எடுக்கணும் சொன்னாங்க. தொடர்ந்து ஒன்றா வந்துருக்கிறோம். இந்த இடத்துடைய என்னடானா தாசிகான் முனிகான் பேப்பரில் SLR காப்பியில் தாக்கலாக இருக்குது. ஆனால் நேரடியாக தாசிகான முனிசிகான இந்த சேலை பண்ணல, விற்பனை அவனும் பண்ணல. அவன் எந்த இடத்துல ஒன்று அவங்களோட வளர்ச்சி எதுவுமே விற்பனை பண்ணல. 1994 ஒரு போலியோ பத்திரம் உருவாக்குறாங்க. சென்னை சேர்ந்த ஜெயராமன் சன்னா முனுசாமி என்பவர் கிஸ்து மூலியமா இந்த சொத்து நான் வாங்குறேன்றாருங்க. ஆனா குருபுரத்துக்கும் சென்னை சேர்ந்த எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் கிஸ்து மூலியமா கட்டுறான்னு ஒரு பத்திரத்தை உருவாக்கிறாங்க. அதன் பேர்ல 11 டாக்குமெண்ட் போலியோ உருவாக்கிறாங்க. இதை ஊர் மக்கள் எல்லாமே நான் கண்டறிஞ்சு இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் மேற்குல புறம்போக்கு எப்படி தனிப்பட்ட நபரும் யூடிஆர்ல பட்டா மாறிச்சு, அப்படி பட்டா மாறிய எப்படி அவங்க பட்டா மாற பெயர் பயனாளர்கள் வைக்காம போலியாட்கள் எப்படி பத்திரத்தை பதிவு பண்ணிருக்காங்கிறது பொதுமக்கள் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எங்க பிரச்சனை இந்த இடம் எத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன பொண்ணுல இருந்து இந்த கரகம்பாக்கம் கிராமத்துல தான் பிறந்தோம். நாங்க இதே ஊர்ல தான் வசிக்கிறோம். ஆடு மாடெல்லாம் இது மேய்க்கும். ஆடு மாடெல்லாம் மேய்ப்போம். ஆளுங்க பசங்க விளையாட்டு மைதானம், சுடுகாடு எல்லாமே இல்லை. எதுவுமே இல்லாத இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பூமி பூஜை போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இது 15 வருஷமா இது கேஸில் இருக்குது. நாங்களும் கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்தோம், தாசில்தார் கிட்ட போய் பார்த்தா, RA கிட்ட போய் பார்த்தா எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தெரியல. அவங்க தெரிவிக்கவும் இல்லை. கடைசியில் இப்போ போய் திங்கக்கிழமை அந்த மனு கொடுக்க போனா தாசில்தார் என்ன சொல்றேன்னா, அது பட்டா பூர்வமா பட்டா ஆகி போச்சு, நீங்க என்ன பண்ணுங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறதுக்காக பொது அரசாங்க சொத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போய் யாருக்கிட்ட நாங்கள் கேஸ் போடுறது? பார்த்திருப்போம். இந்த பகுதி கிராம மக்கள் அரசு இடத்தை தனிநபர் பட்டா போட்டுக்கொண்டு தங்களை இங்கிருந்து கிளம்பணும், இங்கே நாங்கள் தொழிற்சாலை கட்ட போறோம்னு சொல்லி கூறுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகள் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த இடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்.